Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடேரியன் தாய் ஸ்டைல் ரெட் கரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் ரைஸ் கூட, ப்ரவுன் ரைஸ் கூட, அப்படி இல்லைன்னா பிளெயினா நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு சைடில் இந்த கறியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம அரைக்க போகிற மசாலா தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 8 அளவுக்கு காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. முன்னாடியே வந்து நல்லா வெந்நீரில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்டிக் லெமன் கிராஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, அப்புறம் இந்த லெமனை தோலோடு இந்த மாதிரி சீவிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து வந்து இந்த மசாலாவில் அரைக்கணும். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ்னு பார்த்தோன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் பேபி கார்ன் இதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட பேபி கார்ன் இல்லை, அதனால நான் உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அப்புறம் வந்து ப்ராக்கலி, கேரட் வந்து எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்லாம் வந்து இது மாதிரி பெருசாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் வந்து இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஆனியனும் இதே மாதிரி க்யூபாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மீடியம் திக்னஸில் தேங்காய் பால் வந்து ஒரு 250 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் இது குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த ரெட் கரி பேஸ்ட் வந்து கடையில் ரெடிமேடாக கூட கிடைக்கிது. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்போதும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். அதனால் இந்த மசாலா அரைக்கிறது வந்து நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. நமக்கு எப்போ வேணுமோ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இது மாதிரி பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் கேப்சிகம் மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்க்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அது ஒரு மாதிரி குழஞ்சதுன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட வந்து ஆனியனும் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, இந்த கறி பேஸ்ட்டோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். ஆனால் வெஜிடபிள் வந்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா வேக விட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போடாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விட்டுறணும். சிம்மில் கொதிக்க விட்டாலே போதும். அது மேலே வந்து நல்லா கொதிச்சு வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்க்குறேன். இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெட் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் வந்து போன்லெஸ் சிக்கன் வச்சு சிக்கன் தாய் ரெட் கறி கூட செய்யலாம். அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நான் இது வரைக்கும் வந்து சிக்கன் வச்சு ட்ரை பண்ணதில்லை. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன், சேம் டேஸ்ட் தான் இருக்கும் அதுவுமே. அவ்வளோதான், இப்போ ஒயிட் ரைஸோடு இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.